வணக்கம் நண்பர்களே, உள்மன உளவியலுக்கு வரவேற்கிறேன். இன்று உங்களின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படை தூணாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் சுயமரியாதை. நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டிருப்போம். நான் இதற்கு லாயக்கில்லை, என்னால் முடியாது என்ற எண்ணங்கள் நமக்குள் நுழைந்திருக்கும். உண்மையில் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? நம்முடைய சுயமரியாதையை அரித்து நம் வாழ்க்கையின் வேகத்தை குறைக்கும் அந்த 5 முக்கிய காரணங்கள் என்னென்ன? இன்று உளவியல் ரீதியான ஆதாரங்களுடன் இந்த 5 காரணங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் காரணங்களை பார்ப்பதற்கு முன் சுயமரியாதை என்றால் என்ன என்பதை ஆழமாக புரிந்து கொள்வோம். பிரபல உளவியலாளர் டாக்டர் நத்தானியல் பிராண்டன் சுயமரியாதை பற்றி மிக அழகாக வரையறுக்கிறார். சுயமரியாதை என்பது 2 விஷயங்களின் கலவை. ஒன்று, உங்கள் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் திறமையானவர் என்ற உணர்வு, செல்ஃப் எஃபிகசி. 2, நீங்கள் மகிழ்ச்சிக்கு தகுதியானவர் என்ற உணர்வு, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நாம் சந்திக்கப் போகும் 5 காரணங்களும் இந்த 2 உணர்வுகளில் ஏதோ ஒன்றைத்தான் உடைக்கிறது. காரணம் 1, பிறருடன் நம்மை ஒப்பிடுவது, த ஹேபிட் ஆஃப் கம்பேரிசன். நாம் இப்போதும் நம்மை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள் இதை இன்னும் மோசமாக்கிவிட்டன. நாம் எப்போதும் மற்றவர்களின் வெற்றிகரமான இறுதி முடிவை பார்க்கிறோம், ஆனால் அதற்கான அவர்களின் உழைப்பை நாம் பார்ப்பதில்லை. உளவியலின்படி ஒப்பிடுதல் என்பது நம்முடைய தனித்துவத்தை மறுப்பதாகும். நாம் ஒப்பிட நம்முடைய பலவீனங்கள் மட்டுமே நமக்கு தெரிகிறது. ஒப்பிடுதலை நிறுத்திவிட்டு நேற்றைய உங்களை இன்றைய உங்களோடு மட்டுமே ஒப்பிடுங்கள். காரணம் 2, குழந்தை பருவத்தில் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கண்டிப்பு, கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஆர் அப்ரிங்கிங். பலருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவத்தில் பெற்றோர், ஆசிரியர் அல்லது பாதுகாவலரிடமிருந்து தேவைக்கும் அதிகமான விமர்சனங்களும் மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட அன்பும் கிடைத்திருக்கும். உதாரணமாக, நீ நல்ல மார்க் எடுத்தால்தான் எனக்கு பிடித்த மகள் போன்ற எண்ணங்கள். நிபந்தனைக்குட்பட்ட அன்பு நான் எப்பொழுதும் போதுமானவனாக இல்லை என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை குழந்தைக்குள் விதைக்கிறது. இதனால் வளர்ந்த பிறகும் நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்தவே முயற்சிப்போம். காரணம் 3, தோல்விகளை தனிப்பட்ட தாக்குதலாக பார்ப்பது, பர்சனலைசிங் ஃபெயிலியர். ஒரு விஷயத்தில் நாம் தோற்றுவிட்டால் அதை அந்த செயல்முறையின் தோல்வியாக பார்க்காமல் நான் ஒரு தோல்வி என்று நம்மையே முத்திரை குத்திக் கொள்வது. உதாரணமாக, ஒரு வேலையை இழந்தால் இந்த வேலையை இழந்தேன் என்பதற்கு பதிலாக நான் ஒரு திறமையில்லாதவன் என்று முடிவு செய்வது. இது ஒரு அறிவாற்றல் கோணல். தோல்விகள் என்பது தகவல் மட்டுமே, அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்களை விமர்சித்துக் கொண்டால் அடுத்து முயற்சி செய்யவே பயப்படுவீர்கள். காரணம் 4, லட்சியவாதத்தை நோக்கி ஓடுவது, பெர்ஃபெக்ஷனிசம். எல்லாவற்றையும் 100% சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மனநிலை, இதை லட்சியவாதம் என்கிறோம். சரியாக இல்லை என்றால் அதை தள்ளி போடுவது அல்லது தொடங்கவே பயப்படுவது. லட்சியவாதம் என்பது உண்மையில் ஒரு சுயமரியாதை குறைபாட்டின் வடிவம்தான். ஏனெனில் நான் தவறு செய்தால் மற்றவர்கள் என்னை நிராகரித்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். இது உங்களை எதுவுமே செய்ய விடாமல் தடுக்கிறது. காரணம் 5, உங்கள் எல்லைகளை வரையறுக்க தவறுவது, ஃபெயிலிங் டு செட் பவுண்டரிஸ். உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல தெரியாதது, மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் தியாகம் செய்வது. உதாரணமாக, உங்களுக்கு விருப்பம் இல்லாத போதும் மற்றவர்கள் சொன்னதால் ஒரு வேலையை ஏற்றுக்கொள்வது. எல்லைகள் என்பது உங்களை பாதுகாக்க நீங்கள் போடும் வேலி. நீங்கள் உங்கள் எல்லைகளை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் மதிக்க மாட்டார்கள். இதனால் உங்கள் மதிப்பு உங்களுக்குள்ளேயே குறையத் தொடங்குகிறது. நாம் பார்த்த இந்த 5 காரணங்களும் ஒப்பிடுதல், கண்டிப்பான வளர்ப்பு, தோல்வியை தனிமைப்படுத்துதல், லட்சியவாதத்தை நோக்கி ஓடுவது மற்றும் எல்லைகளை வரையறுக்க தவறுவது ஆகியவைதான் மெதுவாக நம் தன்னம்பிக்கையை சிதைக்கின்றன. அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி 3 டிப்ஸ். 1, விழிப்புணர்வு. இந்த 5 காரணங்களில் எது உங்களை தடுக்கிறது? நீங்கள் எங்கே உங்களை அதிகம் விமர்சிக்கிறீர்கள்? 2, சுய இரக்கம். உங்கள் நண்பர் ஒருவர் தவறு செய்தால் எப்படி பேசுவீர்களோ அதே கனிவோடு உங்களோடு நீங்களே பேசுங்கள். 3, சிறிய வெற்றி பழக்கம். ஒரு பெரிய விஷயத்தை செய்யாமல் தினமும் ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அதை செய்து முடிக்க பழகுங்கள். இது பிராண்டன் கூறிய திறமையானவர் என்ற உணர்வை மெதுவாக உருவாக்கும். சுயமரியாதையை உயர்த்துவது ஒரு நாள் வேலை அல்ல, அது ஒரு நீண்ட பயணம்.
ஆனால் இந்த 5 காரணங்களை தவிர்த்து நீங்கள் இன்று முதல் உங்கள் மீது அன்பும் மரியாதையும் காட்டத் தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உள்மன உரையாடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.